ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட வீடியோ புரியும், இந்த பார்ட் என்னன்றது. மறக்காமல் நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. போன வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தூறல் வருதுன்னு. ஆமாம், கொஞ்சம் நேரம் தூறல் வந்துச்சு, அப்புறம் விட்டுருச்சிங்க. அப்புறம் மறுபடியும் கண்டென்ட் போடணுன்ட்டு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கணுன்னே பார்த்தா அங்கே ஓரம் சுற்றி மனை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்படி தான் ரேட் போகுது என்னன்னு தெரியல. அப்புறம் சரின்ட்டு அண்ணன் வீட்டுக்கு போகலான்ட்டு அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணன் கொஞ்சம் டிராக்டர் ஒர்க் இருக்குது, உழவு ஓட்ட போகணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாமளும் கிளம்பலான்னு பார்த்தா அதுங்காட்டி மழை வந்துருச்சு. அப்புறம் சரி இன்றைக்கி ஓட்டின மாதிரி தான் அப்படின்ட்டு போகலான்ட்டு வீட்டுக்கு போனால் யாரோ என்னை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் யாருடா கூப்பிட்றதுன்னு உள்ளே போய் பார்த்தா அண்ணன் வீட்டு பாப்பா. என்ன கண்ணு கேட்டால், அப்புறம் உங்களுக்கு தான் எதாவது டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அது எதோ பேர் சொல்லிச்சு, அது எனக்கு புரியல டக்குன்னு. அப்புறம் எதோ டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, நீ ரெடி பண்ணு, நான் சாப்பிட்டு தான் இன்றைக்கி போவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுவும் ஒரு டப்பாவை திறக்க முடியாமல் திறந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு அது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அண்ணன் வீட்டு பையனோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வெளியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டேங்க. அப்புறம் சரின்ட்டு அதுவும் டிஷ் ரெடி பண்ணிடுச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு அப்புறம் பாப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து ஸ்கூல் போகலாம் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, நம்ம லிட்டில் மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் ஸ்கூல் தாங்க கிளம்பிட்டோம். அதாவது அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேர் ஸ்கூல் போயிட்டுருக்கோம் நேரத்தில் மழை வந்துருச்சு. அப்புறம் என்னடா பாப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க சித்தப்பா கொடை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டுச்சு. அப்புறம் நானும் பாப்பாவும் கொடை பிடிச்சிட்டு கொடையில் தாங்க மலைக்கு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மெமரிஸ்லாம் யார் நினச்சாலும் ரீக்ரியேட் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பசங்க அவங்க கூட மட்டும்தான் இந்த மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு வழியாக நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஸ்கூல் பேக் பறந்துருச்சுங்க. ஆமாங்க, நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்கூல் பேக்கெல்லாம் பறந்துருச்சு. இதுக்கு மேலே லீவுன்றதுனால நாங்கள் ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கி போட்டோம். அப்புறம் ஒரு வழியாக சரின்ட்டு அது வரை தண்ணி ஆகிடுச்சு. அப்புறம் அதனால் அவங்க வந்து வயிற்றுலேயே வச்சு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கொடுப்பாப்பா, நான் கொஞ்சம் துடைச்சிட்டு தரேன்ட்டு அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அண்ணன் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ணன் அந்த வீடியோவில் விலாகில் போட்டேன். அண்ணன் பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அண்ணன் தான் என்ன சொன்னாங்க, என்னையும் வந்து கண்டென்ட்டில் போடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அண்ணனும் கண்டென்ட்டில் போட்டாச்சு. அப்புறம் அண்ணன் பார்த்தாங்கன்னா கமெண்ட் பண்ணட்டும், நான் அண்ணனோட ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு வழியாக அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஸ்கூல் கிளம்பலான்னு பார்த்தா அப்புறம் அதுக்கு மேலே ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால் நாங்கள் தண்ணி எடுத்து விட தாங்க கிளம்பிட்டோம். எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரில. அதை தூக்கிட்டு நாம் சுற்றலான்னு பார்த்தா அது நம்மளே இழுத்துக்கிட்டு சுற்றுது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதனால் நாங்களும் போய் தண்ணி கட்டலான்ட்டு தான் போயிட்டோம். எங்கே போனாலும் நாங்கள் இந்த ஃபார்மிங் ஃபீல்டை விட மாட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டே அதுதான். அப்புறம் ஒரு வழியாக தண்ணிலாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு வரலான்னு தான் வந்துட்டோம்.